பசை. ஆ பசையா? ஆ பசை. நேற்றுக்கெல்லாம் பழக்கம் கிடைக்கல, அதோட நான் நான் காரணம் பிள்ளாட்டே பார்க்கல. வாங்கி. இப்போ பசை அந்த சொல்லுங்க. குரூப்புக்குள்ள ஒரு இது செய்யத்தான் வேணும் என்னென்றால் ஆர்வமோடு இருக்கிறாக்களை மட்டும் வைக்க சொல்லி போட்டு ரெண்டா தேவையில்லாமல் கிடக்குன்னு அது தட்டி கொடுக்குறதும் இல்லை, ஒரு வாழ்த்து சொல்கிறதும் இல்லை, அதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்குறதும் இல்லை. அதுக்கு பரவாயில்ல, அதை பார்க்காமலே என்ன நடக்குது, எங்கே நடக்குது, அட்ரஸ் என்ன. சரி. நீங்க இப்ப 7 மணிக்கு தான் போட்டுருக்குறீங்க. பசை நான் போன பார்க்கிறேன். ராத்திரி 7 மணிக்கோ 6 மணிக்கோ போட்டிருக்கிறடா இல்லையா, போட்டிருக்கிறடா இல்லையா. உங்களுக்கு டொக்கண்ட ஒரு சத்தம் வந்துருக்குமல்ல, இது என்னடா இந்த நேரம் 6 திட்டி கொண்டாச்சு பார்த்துருப்பீங்க தான், நீ அது கூட பார்க்கல போங்க. பசை பசை நான் இல்லை, எனக்கு வரையில சத்தனா டெலிஃபோனை இங்கே மேசையில் வச்சுட்டு நான் ரூம்ல படுத்துட்டேன். மியூட்டில் வச்சுருக்கிறீங்க. சரி. பசை பசை பொறிச்சொல் வாங்க. வணக்கம். பசை பசை உள்ள இடத்தில் தான் பாசம் 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 இருக்கும், பசை உள்ள இடத்தில் தான் பாசம் பாசம் இருக்கும், அதான் உண்மை. இப்போ அதை மாற்றணும். ஓ வாயால சொல்லுவேன். ஆ வேற கோலமாவில ஜனக்கா சொல்லுங்களேன். நீங்க சொல்றீங்க, சொல்லி முடியுங்க. இல்லை இல்லை, நான் எழுத இல்லையே. சரியா, அப்பா சொல்லட்டும். ஓகே சொல்லுங்க. நீங்க தொடர்ந்து நான் நினைச்சிட்டு சொல்ல போறீங்களோ? இல்லை, அவர் எழுதல, அவர் சொல்கிறார், நீங்கள் எழுதி வச்சிருக்கிறீங்க. வணக்கம் அணி, வணக்கம் பாமுறவர்களுக்கு. இன்றைய பாமுக பொருட்கள் செவ்வாய்க்கிழமைக்குரியது. பசை பசை எனது இது 4068 பசை. நாங்கள் சில சமயம் அந்த நாட்களில் சோத்து எடுத்து பசையாக்கி ஒட்டி இருந்தது. அந்த நாட்களில் ஆரம்ப காலத்தில். அது பிறகு நாங்கள் சில இந்த அது பிறகு இந்த மாவை, அமெரிக்க மாவை சுடுதண்ணியில் போட்டு குழைச்சி போட்டு விளம்பரங்கள் ஒட்டுவதற்காக பசையை பாவிப்பார்கள். அதிகமாக சுவர்களில் அந்த விளம்பரங்கள் ஒட்டுறது, அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக அந்த பாலிக்குள்ள கட்டச்சி அப்படி பூசி வைப்பாரு. அதை மாடுகள் என்ன செய்யறதா, இதையும் சாப்பிட்டா அதையும் சாப்பிட்றோம். அது அந்த மதில்காரன் திட்ட பேச ஒட்டுறவர். ஏன்னா இரவுல தெரியாம தானே ஒட்டுறாது அந்த மதில்கள். அவர்கள் பெயிண்ட் எல்லாம் அடிச்சு வச்சிருப்பாரு, படுத்துற கொடுமை. அது அதன் பிறகு நாங்கள் என்ன செய்யணும்னா வேப்ப மரத்தை கீறி விட்ட பண்ணா உண்மையான அதில் இந்த பிசின் என்றது தமிழ் இல்லை தானே, பசை தான் தமிழ். இல்லை பிசின்டா சொல்றது, பிசின் வந்து தமிழை விட்டுறான் கேட்குறேன் இல்லை தானே. அது அது கம்மு. விருப்பத்தில் வெட்டி போட்டு அதில் இருக்கிற பிசினை எடுத்து பூத்திருக்குள்ள விட்டுட்டு அதை நாங்கள் பாவிச்சோம். அதான் நாங்கள் பள்ளிக்கூடத்துக்கு புத்தகங்களில் விட்டுறதுனா அந்த இதுதான் நாங்கள் காலையில் வெட்டி வச்சுட்டு வருவோம். வெளியே போய் பார்த்தா 6வது எடுத்துருவாங்க. ஒன்றிய வெள்ளை படிஞ்சு இருக்கும், சும்மா கட்டி கட்டியா படிஞ்சிருக்கும். ஒன்று போய் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சு தான் புத்தகத்தில் வேற ஒன்றும் இல்லையா? தற்போது பிள்ளைகள் அதை உப்பு கண்டு பாவிக்கிறாங்க. உப்பு கண்டு தான் இப்போ பிள்ளைகள் பாவிக்கிறாங்க. இந்த மஞ்சள்ல உப்பு கண்டு சொல்லி இதைத்தான் பாவிப்பாங்க இப்போ பொதுவாக. மற்ற பாடசாலை போகிற சிறு பிள்ளைகள் எல்லாம் அந்த உற்றுறதுக்காண்டி அதை பாவிக்கிறார்கள் இப்போது. அடுத்ததாக ஈரமான நிலையில் பசையில் காணப்படுகின்றன. மற்றது நாங்கள் அந்த பலாப்பழத்தை வெட்டும்போது அதில் இருந்து பசை மாதிரி வரும், கையில் ஒட்டிக்கொள்ளும், ஒட்டு பசைன்னு சொல்கிறது. அது கையில் ஒட்டிக்கொள்ளும். அதை நாங்கள் எண்ணெயை போட்டு அதை போக்குவோம். மற்றது பசைக்கு கணக்கு பசை பிசைகிறது. பசை மாவை பிசைந்து நாங்கள் அதை பலகாரம் செய்வோம். பசைக்கு பதிலாக பிசைன்னு கணக்கு பசைக்கு பிசை வரும். இதில் இருக்கு பிசினுக்கு அன்பு, ஆசை, லாபம், வீரம், அப்படி வராது. துறவி, சாரம். இப்போ இது சொல்வார்கள், இப்போ அந்த பாகு பாணி சொல்வார்கள், பசை மாதிரி ஒட்டுற மாதிரி எடுங்க பதத்தண்டு சொல்லி. அது நான் எழுதியிருக்கிறேன். அதாவது அது இப்படி ஒட்டணும், இப்படி தான் சரியான பதம் பாகுன்னு சொல்லுவாங்க. பாணி பாகு அப்படின்னு சொல்லுவார்கள். பசையாக இருக்கிறது. பிசைதல் ஒரு பதம் இருக்குது, அதில் போட்டிருக்கிறாங்க அகராதியில். பசைக்கு பிசைகிறது. மற்றது சொல்வார்கள் அது நல்ல பசை உள்ள குடும்பம்டாப்பா அப்படின்ட்டு.
ஆ சொல்கிறேன் இல்லையா செல்வம் கேளுங்க செல்வம் இல்லையா செல்வம் கொடுக்கிறார்கள். செல்வம் நல்ல செல்வம் பசை உள்ள குடும்பம் பசையா வேண்டாம் இருக்கும். பணம் உள்ள குடும்பம் மட்டும் சொல்லுவாருங்க. பசை உள்ள இடத்துல தான் நல்லா சேர்ந்துட்டா பசை உள்ள இடத்துல சொல்லி மற்றது ஒட்டுற நிலையை கொடுக்கிறது. பசை ஒட்டும் நிலையை கொடுக்கின்றது. ம் நீங்க சொன்ன மாதிரி பசை உள்ள இடத்தில் தான் பாசம் இருக்கும்னு சொல்லுவாங்க. பசை இருந்தா தான் அன்பை பற்றி, பாசம். அன்பு அன்பா கொஞ்சம் இருக்கிறதா கொஞ்சமெல்லாம் தெரியும். தேடி வருவாங்க. பசை இருந்தா தான் இல்லை நான் தான் அண்மைக்காக நம்ம பார்க்கக்கூடிய இருக்குது பற்றா இவர்களும் இருக்கணும். பற்று விருப்பம் விருப்பம் பற்று மறந்து போன வீட்டுல இருக்கணும். மறந்து போன வீட்டுல ஓட்ட பாருங்க யாரும் விட மாட்டாங்க. பசை இருந்தா ஓடி வந்து சேர்ந்துருவாங்க. பசை பசை உள்ள இடத்துல தான் பாசம். பாசம்ன்றதை விட அதெல்லாம் போலி பாசம் தான். ஆனால் தங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது ஒரு 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 கௌரவம் மாதிரி நீங்கள்லாம் மாறு சொந்த பந்தங்களையும் தள்ளி போய் ஒதுக்கி வச்சு விட்டு ஆரோ தெரியாதவர் வேண்டாம் என்னென்னு கேட்டால் கொஞ்சம் பசை உள்ள குடும்பம் அப்படியே பசையா இருந்தவர்கள பிரித்து வைக்கிறார்களும் இருக்குதானே. பற்றா இருக்கிறார்கள பிரித்து இவர பசை அவர்கிட்ட போகாது அவர பசை இவர்கிட்ட வராது தானே. ஆமா. இதெல்லாம் போலி பசைகள் தானே. வந்த பசைகள் எப்படின்னு மற்றவர்களுக்கு தெரியும். ஆகவே பசையெல்லாம் அப்படி போகுது இப்போ. இப்போ இது அதுதான் என்னன்னு தெரியும். போட்டிருக்குது பசைய பிசினு தான் போட்டிருக்குது. பிசினு தான் அது இருக்குது. பிசினண்டை போட்டு. இல்லை இல்லை பிசின் சரி ஆனால் அது தமிழான்றது தான் கேள்வி. பிசினண்டு தமிழ் தான் நானே. இந்த தமிழ் நாட்டிலே தான். நாங்க சொல்லியிருக்கோம். நாங்க அங்க பசைன்னு சொல்றீங்க. பிசினண்டு தான் நீ சொல்றாங்க ஆயத்துல. இல்லை பிசின் அதிகமா பிசின் இல்லை மற்றது அந்த நரோலி மரம் இருக்குல்லோ உங்களுக்கு தெரியுமா தெரியாது. நரோலி நாக்குல விட்டுறது. நரவழி அந்த காயின் இது சொட்டியான பசத்தன்மை அந்த பழம் அதை எடுத்து ஓட்டுவார்கள் பேப்பரில் அப்படி எடுத்து மற்ற பலா இது இந்த பாலப்பழத்துல இருக்கு. பாலப்பழத்துல நாக்குல விட்டும் பாணி பசையாது சாப்பிட்டு. பாலப்பழத்திலேயே இருக்குது சார். அன்பு பக்தி ஈரம் எல்லாத்துக்கும் பசையாண்டு போகும். எல்லாத்துக்கும் இருக்க பசை. அன்பு ஈரம் சாரம் பக்தி பற்று விருப்பம் பயன் இரக்கம் செல்வம் இசைதல் எல்லாம் இருக்கு கருத்தா. அதுல நாங்களுக்கு தெரியாதது சரியா தெரியாத சொற்களா நிரப்பாத் பினகம்ல காண வேண்டியவர்களை காணும். கோந்துன்னு சொல்லுவார்கள் பசைய. கோந்து தோண்டுவா கோந்துன்னு சொல்லுவார்கள். கேள்விப்பட்டிருக்கோம். கோந்து கோவன் ஐந்தண்ணா கோவன்னா இல்லைன்னா தூணா. கோவன்னா தூணா. கோந்து கோந்து அதுவும் பசையதான் கோந்து தெரியல. நான் சொல்லி நினைக்கிறது போட்டு ஒட்டுற பொருளாம். கோந்தாலே ஒட்டுறன்னு சொல்றாங்க. அந்த காலத்துல சொல்லுவார்கள். அவ பசைக்குரிய சொல்லு கோந்து. பசைக்குரிய ஒரு சொல்லு கோந்து. கோந்து கோந்து நிறைய போட்டுருக்குறது இல்லை. நான் இப்பதான் பார்த்தேன். எழுதிக்கலாம் எழுதி வைக்கணும். மரத்துண்டுகளை ஒன்றாக நினைக்க பயன்படுத்தும் ஒரு பிசின். அந்த வச்சிரமன் சொல்லுவார். வச்சிரமன் ஒரு ஒரு இருக்குவாங்க. அதையும் காய்ச்சுவாரு. காய்ச்சிட்டு இந்த வள்ளங்கள் அதோட சேலத்துல அதை பூசினா அதை ஒட்டிடும். அந்த பலகைகள் ஒட்டும். அதுக்கு அந்த வச்சிரமன் சிவப்பு கலர்ல கட்டியா இருக்கும். அதை காய்ச்சுவாரு. அது போஸ்ட் ஆஃபீஸில் எங்களோட அப்பா அதுன்றவர் அந்த எல்லாத்தையும் லெட்டர்ஸ் எல்லாம் போட்டு அந்த பேக்கில் போட்டுட்டு அந்த ஒரு சிவப்பு கலரில் இருக்கும். அதை உருக்கி போட்டு அதில் போட்டு அதான் அந்த ஒட்டுற மாதிரி சீல் அடிக்கிறது. கடற்கரை வழிய வெள்ள வேலை செய்கிறார்கள். அந்த அதை வாங்கி காய்ச்சுவார்கள். நல்லா காய்ச்சி போட்டு அதாலதான் பூசி அந்த வெள்ளத்தை ஒட்டுவார்கள். எல்லாத்தையும் உருக்கினாலும் அது பசை மாதிரி தானே வருது. இப்போ பவுனோ இல்லையோ அதில் உருக்கினாலும் பசை மாதிரி ஒட்டி கொள்ளும். அந்த ஒற்ற தன்மையால பசையான தன்மை இருக்குது. ஜெயமலர் அவர்கள் நேவிஸ் அவர்கள் உங்கள் 2 பேர் நெத்தியிலையுமே ஏதோ ஒன்று குறையுது. அதில் கொஞ்சம் ஃபில் பண்ணிட்டு வாங்கோ. நேவிஸ் விழிச்சவர்கள் காலையிலேருந்து காணாம். எல்லாரும் நான் எனக்கு ஒரு சிந்தனை போயிட்டு இருக்கேன். சரி இல்லை சொல்லுங்க. என்னடா இப்போ எல்லாருக்கும் வெயிலாக ஒரு மண்டை பிடிக்க எல்லாரும் கொட்டின் உடுப்புகள் போட்டுக்கிறீங்களாட்டு சந்தோஷமா. கொட்டுன்னா கொட்டின போட்டா என்ன என்னத்தை போட்டா என்ன வெக்கை தாங்க முடியாது. கொட்டின போட்டால் கொஞ்சம் குளிர்மையாக இருக்கும். கொட்டும் குளுமை. சரி இப்போ வாங்க. வணக்கம். நிறைஞ்சிருக்கு. மியூட்டில் நிற்கிறீங்க. மியூட். வணக்கம். வணக்கம் வாங்க. இப்பதான் வந்தனா நீங்க என்ன கதைச்சோண்டு இருக்கீங்க தெரியல. பசை கொடுத்தது பசை. ஆனால் பிசினண்டம் சொல்றதுன்னு சொல்றாரு. ஒட்டுறது என்ன உள்ளதெல்லாம் பசைதான். நான் பிசினையும் அப்படி சொல்றேன். பசை என்ன மாதிரி நீங்க சொன்ன மாதிரி அந்த இது ஆக்கள்கிட்ட பசை இருக்குன்னு சொன்னா நல்ல பணக்காரர் நல்ல வசதி உள்ள ஆக்களை
இவர பஸ் தெரியல பாப்போம். இல்லை அவர்கிட்ட பசை இருந்தா இவர் சேரணும் மட்டும் சட்டம் இல்லை தானே. அதுக்காக சொந்த பந்தம் எல்லாம் உதறி தள்ளிட்டு நடக்குது அண்மை காலமாக. அப்படியே இவர் நிற்பார்கள், அவர்களை கட்டுப்பிடிக்கிறோம் கொஞ்சம் இதுன்றது. பிறகு தான் ஜோதிச்சா பசை அவரை பசை இவருக்கு வர போகிறது இல்லை, இவர பசை அவருக்கு போக போகிறது இல்லை. ரெண்டு பிரச்சனையால தான் இருப்பாரு. கல்யாணம் கட்டிக்க பணக்காரரை பார்த்து முடிக்கவும் இருக்குதானே. பசை உள்ள குடும்பம், பசை உள்ள குடும்பமான்ட்டு ரெண்டு பசையும் அண்டி பிழைக்கிறார்களும் இருக்குதானே. தண்டுவார்கள் பணக்காரர்கள் கொஞ்சம் நாள் கூட கூட பழகுவார்கள். பிறகு அந்த கொழுப்பும் வந்து பசத்தன் கொழுப்பு அர்த்தமும் இருக்கு. கொழுப்பு கொழுப்பும் அர்த்தமும் அதில் வருது. இதெல்லாம் இது அன்பு, அது இதுகளுக்கு அதுக்கு பக்தி அன்பு பற்று இரக்கம் எல்லாம் வருது. இது சொல்லி வச்ச மாதிரி 2 பூக்களும் 2 கோடுகளும் இருக்கு இதுக்குள்ள. நானும் கோடு. அப்ப இனி யார் பூக்களோட கோடுகளோட வாங்க பார்ப்போம். பார்த்து கொண்டு இருக்கிறவர் நல்லா தான் இருக்கு பார்க்க. பூக்களும் கோடுகளும் இதுக்குள்ள தூச்சி தட்டி எடுத்தா தானே உடுப்புகளை எழும்புறதுக்கு நித்திர போனா தானே பெட்டோரு சூடு, சரியான சூடு. 3 மணிக்கெல்லாம் எழுப்பி என்னெல்லாம் திறந்துட்டு ஜன்னெல்லாம் திறந்துட்டா. நாங்க திறந்தான் படுக்கிறது, எங்களோட மேல உயரம் தானே. ஆனா காத்து வராது, ஃபேன் போட்டு தான் கீழே குழம்பு. சுத்தி மரங்கள் தானே, மரங்கள் இருக்கிற நல்ல போத்துட்டு தான் நான் படுக்கிறேன். ஓ அப்படியே நல்ல குளிர்மையா இருக்கு. எங்களுக்கும் பரவாயில்ல ஓரளவு. எங்களுக்கும் இந்த மரங்களுக்கு கூட இருக்கிறபடியா குளிர்மை தான் ஓரளவுக்கு. ஆனா ஆக மேல வந்து கொஞ்சம் பக்கம் இருக்குது. அது இந்த பின்னர வெயில் அங்க அடிக்கிற வண்டியால் அப்படியே இருக்கும். அது மற்ற காத்து அடிக்கிற இல்லை தானே, காத்து அடிச்சா காத்து பெருசா இல்லை. காலையில எல்லா தொழில்கள் வட்டங்கள் விட்டு நல்ல சுகமா இருந்தது இருக்கிறது. கொஞ்சம் நின்றுதான் வந்த வழியில நின்றுட்டு அதுதான் மட்டுமே இல்லை. களைப்பா இருக்கு, சரியான களைப்பா இருக்கு. அது வந்து தண்ணி குடிச்சாலும் பிறகு பசிக்குது இல்லை, வயிறு சாப்பிட விருப்பம் இல்லை, சாப்பிட விருப்பம் இல்லை, சமைச்சு சாப்பிட விருப்பமே இல்லை. சலாட் மாதிரி குளிரா சாப்பிட்டுதான் அப்படித்தான் எல்லாருக்கும் அப்படித்தான் சாப்பிட விருப்பம் இல்லை அவங்களுக்கு. அதுவும் சுட வச்சு சாப்பிட்டா இன்னும் பிரச்சனை. சூட்டோட நாங்கள் தான் இவ்வளவு வெயிலே அங்க இருக்க மாட்டோம். இல்ல அதுதான் இருந்தோம், பள்ளிக்கூடம் போனோம், இப்படி திரிஞ்சோம், விளையாடணும். அதுக்குள்ள ஆனா இது கடற்கரைகள் இருக்குதானே, எப்படியும் காத்து வரும். வெயில் சரியான வெயில் தான். எல்லாம் தள்ளி அப்படியே குத்திக்கும் சுட்டு மத்தியானம் வந்து சாப்பிட்டு விடுறது என்ன. இது தெரியல எங்களுக்கு. இல்ல அப்ப வந்து இப்படி ஸ்கூட்டியும் இல்ல, ஓட்டோவும் இல்ல, கார்களும் எல்லா வீட்லயும் இல்ல. சைக்கிள்லாம் போனோம், நடந்துதான் கூட. அப்ப இப்படியெல்லாம் தெரிஞ்சு போட்டு இப்ப எங்களுக்கு உண்மையிலேயே எல்லாம் வந்தாங்க தெரியல. இந்த இதுக்கு பழகிட்டமோ தெரியாது இருக்கலாம். இல்ல குளிர் இருந்தாலும் கொஞ்சம் முடுப்பால போட்டு வெளியில போகலாம். இது வெளியிலையும் இல்ல, வீட்டுக்குள்ளேயும் இல்ல. அப்ப போக வேண்டாம், அப்ப பள்ளிக்கூடத்தை நிப்பாட்டுக்கணும், வேலைக்கு போறவர்கள் நிப்பாட்டிக்கணும், எல்லாத்தையும் நிப்பாட்டியெல்லாம் இருக்கணும். பள்ளிக்கூடங்கள்ல கொஞ்சம் இதா இருக்கு முள்ளுக்கு. இல்ல இல்ல இருந்தாலும் வெளியில விளையாட விடுவார்கள். அம்மாக்கள் போறது வாரது, அம்மாக்கள் போறது வாரது எல்லாம் பாவம் தான். மற்ற வேலைக்கு போறவர்கள் போய்தான் ஆகணும். அது தண்ணி குடிக்கணும் நிறைய. முடிஞ்ச அளவு அந்த செட்டிகள் இருக்கிறத விட கீழே அந்த நிலத்துல கொஞ்சம் இருந்தா குளுமையா இருக்கும், குளுமையா இருக்கும். அது பக்கத்துல ஒரு சட்டியில கைய முட்டி எழும்ப வேண்டியது. ஆனா உண்மையா நல்லா இருக்கும் சட்டியில. நீங்க சூடு கூட சட்டியில கீழே அந்த நிலத்துல சிலர் டைல்ஸ், சிலர் அந்த இதானு போட்டு பாருங்கள், மரம் நல்லா இருக்கும்.
அதான் அது நிலைமை அது நல்லா இருக்கும். ம். ஆத்தக்கரை பக்கங்கள்ல வீட்டுக்குள்ளே இருக்கிறத விட இப்போ வெளியில் அல்லது பார்க்கல போனால் நல்லா இருக்கும். கொஞ்சம் காத்து வரும், நல்லா இருக்கும். நாங்கள் வீட்டுக்குள்ளேயே பூட்டி போட்டு ஃபேனையும் போட்டு அந்த ஃபேன் கதவை நீங்கள் திறந்தீங்கன்னா அப்படி வெக்கி அடிக்கும் அந்த ஃபேன் காத்துன்ட்டு. ஃபேன் போட்டா ஏதாவது ஜன்னல் திறந்துருக்கணும். அதுக்குள்ளேயே அந்த காத்து இருந்தா சிட்டியான வைக்கியா சூடா இருக்கும். இல்லாட்டி கதவை திறந்து கதவையெல்லாம் திறந்துட்டு தான் ஃபேனையும் போடணும். ஃபேனை போடணுமோ நல்லா தெரியாமல் இருக்கும். சரி பாப்பாவே ஏதோ 2 கிழமைக்கு 3 கிழமை தானே இந்த விளையாட்டு, பிறகு அங்கால அப்படி ஓடிடும் காலம் நேரம். ஏன்னா இந்த மாதம் முடிய சரி இந்த 20ஆம் தேதி இந்த மாதம் முடிய பிறகு கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு வந்து இப்போ இன்றைக்கு இங்கே 35, வார செவ்வாய்க்கிழமைக்கு 19 பாருங்க எப்படி மாறுதாண்டு. இங்கே அப்படித்தான் இந்த மாறி மாறி வரும். இப்ப கனடா பக்கம் எல்லாம் வந்தது அப்புறம் குளிர் வரும் மட்டும் ஒரே வெதராத்தனம் இருக்கும். அங்க எங்க வந்து மாறி மாறி வரும். திடீரெண்டு குறையும் திடீரெண்டு கூடும். அது கொஞ்சம் கொஞ்சம் வாங்க கூடாது. திடீரெண்டு 10 கிராட குறையும் இல்லை கூடும். 36 அதுதான் இங்கே 35 36 அப்படித்தான் இருக்கும். 36 பண்ண முடியாது. சரி பார்ப்போம். நன்றி. அதே பசை அப்போ பசைன்றது கொஞ்சம் தான் வரும் நினைக்கிறேன். என்ன ஒரு செல்வம் நீ சொன்னி அதுகள் வருது இல்லை அதான் அந்த பசையத்தின கோதமால செய்தோம், சோறில் செய்தோம், இந்த பழங்கண்டரோல் இதுகளில் செய்தோம், வேப்ப பிசு செய்தோம். இப்படிதான் விளாங்கா மரத்திலையும் பிசின் தரும். என்ன விளாங்கா இல்ல விளாமரத்துல இல்ல இந்த இதுல வர முருங்கையில வர அது விட்டுப்படாது. பெருசா முருங்கையில வர ரப்பர் மாதிரி இருக்கும். இந்தியாவில முருங்கையில இருந்த அப்படி இருக்கு மாதிரி வில்வ மரத்துல ஒரு பிசின் இருக்குது. அதுவும் அது வில்வ மரத்தனி கோயிலுக்கெல்லாம் உணர்ந்து விடினாது. முருங்கையில எல்லாம் சரி கட்டி இந்தியாவில பிலாப்பழத்தை வெட்டக்குள்ள பதவி தன்மை வாழைப்பூ ஆலமரத்துல இருக்கிறது. ஆலம்பால் அது ஒட்டுமா? ஆலம்பால் ஒட்டுமா? ஒட்டாது. ஆனா கண்ணுக்குள்ள எல்லாம் போனா சரியான கஷ்டம் சொல்லுவாரு. முந்தைய படத்துல இருக்க பாலெல்லாம் படிச்சிருந்தா அப்படியே சுட்டு போட்டுருவோம். சொத்தூல அது கூடாது, எல்லாம் கூடாது. சில இது அது கூடாதுன்னு சொல்றது என்ன? கூடாது, அது கூடாது, சுட்டு போட்டுருவோம். அதெல்லாம் நாங்கள் முந்திரி இதை வந்து நாங்கள் நெருப்புக்கு போட்டு சுடுவிக்கல இந்த பக்கத்துல நிக்க கூடாது. பட்டிச்சு போற கேக்கு அப்படியே கண்ணில வாடும் சில பேர். அதுக்காகத்தான் மண்ணுக்குள்ள போடுறது. மண்ணுக்குள்ள போட்டு வறுக்கிறது. இது பனோல மண்ணுக்குள்ள புதைச்சி வச்சுட்டு பனோல மேல தூக்கி போடுவாங்க. வறுத்தெடுத்து அந்த சூட்டுல அது கொட்டை விழுந்துடும். இப்ப ஊர்ல கச்சானும் மண் போட்டு தான் வறுப்பார்கள். மண் போட்டு தான் வறுக்கிறது. எவ்வளவு மெதட்டெல்லாம் அங்க எதுவுமே போடும் இல்லை, எதுவுமே இல்லை. அவர்களாக சிந்திச்சு எவ்வளவு விஷயங்கள் செய்திருக்கிறாங்க பாருங்க. மண்ணை வச்சு மண்ணை சுட வச்சு அதுக்குள்ள அந்த சின்ன சின்ன தட்டுல தேக்கு வச்சு செய்திருக்காங்க. அந்த நேரம் அப்படின்னு சுட வச்சுதான் கேக் செய்யறது அந்த காலகட்டத்துல. நான் பார்த்துருக்கேன் வீட்டுல உள்ள செய்யும்போது மண்ணை சுட வச்சுட்டு. பாருங்க எவ்வளவு டெக்னிக்கா செய்யறாங்க. அதுதான் அந்த காலம் எவ்வளவு எல்லாம் செய்து போட்டு முந்தி அப்பம் சுடக்க மேல ஒரு நெருப்பு வைக்கிற வேலை, கீழே சட்டி வச்சு செய்யறது. டேஸ்ட்ன்றதை விட ஒரு அப்பதான் செய்யலாம். ஆனா எவ்வளவு நேரம் எடுக்க மாட்டேன். அது வந்த பக்கைக்குள்ள இருந்து இல்ல. ஆனா அது ஏனென்று இன்றைக்கு வரைக்கும் தெரியாது. ஏனென்றா இப்ப இங்க செய்யறவர்களும் ப்ராப்பரா நல்லா தான் இருக்குது. அப்ப அது அது டபுள் நெருப்பு வந்து கூட கூட தானே வரும். இங்க நாங்கள் ஒன்றுல விட்டா அதே நெருப்பிலே வரும் ஒரே ஹீட்ல. அங்க வந்து கூட கூட நல்லா தான் இருக்கும். டேஸ்டா வித்தியாசமான டேஸ்டா. இங்க செய்யறத விட மாதிரி இல்லை. இங்க சும்மா சட்டிக்குள்ள போட்டு செய்யறாரு. அங்க அதுக்கண்டு எவ்வளவு உண்மையிலே அது உடனே திரிச்சு செய்யறது. அது நல்லா இருக்கும். அங்க அப்ப சொல்றா முதல் நாள் தான் மாவு இடிச்சு உடனே தானே கரைச்சி உடனே கப்பி காய்ச்சி கல் எடுப்பாரு, கல் ஊத்துவாரு. இல்லாட்டி தேங்காய் தண்ணி போட்டு அதை குடிக்க வச்சிருவாங்க. தேங்காய் காஞ்சி போடுறது கூடுதலா காய்ச்சி அந்த மாவுக்குள்ள பச்சை மாவுக்குள்ள போட்டு அந்த தேங்காய் தண்ணி இல்லாட்டி கல் அதுகளை போட்டு ஊற்றி பிடிக்க வச்சா அடுத்த நாள் நல்லா பிடிக்க போயிருக்கும்.
எங்கட வெயிலுக்கு டக்குன்னு பொங்கும் தானே அங்க. புரிஞ்சிருந்தேன் நாங்க அது அந்த இல்லை அப்படி செய்தவர்கள பிள்ளைகள் எல்லாம் உண்மையிலேயே நல்லா இருக்கிறார்கள், நல்ல வேலை செய்து கஷ்டப்பட்டு அப்படி கஷ்டப்பட்டு படிப்பிச்சு அந்த பிள்ளைகள்லாம் நல்லா தான் இருக்கும். அந்த கஷ்டப்பட்டு வேலை செய்கிற பிள்ளைகள் ஊரில் பார்த்துருக்குறேன். உண்மையிலே எல்லாம் நல்ல நிலையில் இருக்கிறார்கள். ஆனா அந்த சம்மாட்டி மாதிரி அந்த பணக்கார பெருசா படிச்சு பட்டம் வாங்கணும் இல்லை டீச்சர் மற்ற பிள்ளைகளை பட்டம் பெற்றது குறைவு, ஆனா மற்ற பிள்ளைகள் பட்டம் பெற்று வரது கூட. ஓ ஓ பிள்ளைகள் எல்லாம் பெருசா இல்லை இல்லை குறைவு. அது எங்களை வந்து அப்படி அந்த பெரிய பெரிய பணக்காரர்கள் பட்டம் பெற்றது குறைவு. இல்லாத படிக்காத இல்லாத படிக்காத தரப்பெருமாதான் பிள்ளைகள் படிக்கிறவங்க கஷ்டப்பட்டு கடை தொழிலுக்கு போனாலும் கஷ்டப்பட்டு வேலை பண்ணாலும் படிக்க வைப்பாரு. படிச்சுது உணர்ந்து படிச்சாங்க. அதெல்லாம் இன்னைக்கு எங்களை பிள்ளைலாம் நிறைய பட்டதாரிகள் இருக்கிறாங்க, நிறைய வேலையெல்லாம் உத்தியோக பட்டதாரிகள் கூட இருக்கிறாங்க. இப்ப ஒவ்வொரு வீட்டுக்கு 2-3 இருக்கே பட்டதாரி. முந்தி அப்படி ஒன்று 2 இருந்தது அப்ப எங்கட காலங்கள்ல. இப்போ ஊர்லேயும் நல்லா படித்து இப்போ அண்மை காலம் அந்த இது நல்ல யூனிவர்சிட்டி மெடிசன்ன்றது இப்போ எங்களை ஊர்லெல்லாம் குறைவு உண்மையில் அது நல்ல பெருசாக அவருக்கு வரவேற்பெல்லாம் செய்யுது. இதான் மெடிசனுக்கு எடுபடுறதுன்றது சின்ன விஷயம் இல்லை. இப்போ எங்களோட ஊரை பொறுத்தவரை மற்ற இடங்கள்லாம் நிறைய வருது தான், ஆனால் பெரிய சந்தோஷமாக ஏன்னா அந்த எங்களோட ஊரில் இல்லையா அப்படி இப்போ நல்லா படிக்குது பிள்ளைய படிக்கிறாங்க. எல்லாத்துக்கும் எடுபடுறாங்க. இப்போ படிச்சு நல்லா ஆர்வம் இப்போ எல்லாரும் ஆண் பிள்ளைகளை விட பெண் பிள்ளைகளுக்கு ஆர்வம் கூட. நல்லா படித்து நல்ல பதவியில் வந்து முதல்ல அந்த 20-22 வயதுலாம் கல்யாணம் கட்டி கொடுத்துருவார்கள். இப்போ இல்லை, இப்போ அப்படி இல்லை. இப்போ 30-32 என்ன வேலை செய்யணும், வீடு கட்டணும், கார் எடுக்கணும், மற்ற கொஞ்சம் இந்த லோன் அப்படி இப்படி எல்லாம் செய்து போட்டால் தாங்க பிளானை பண்ணி செய்கிறார்கள். இப்போ சில கல்யாணம் கட்டாங்க கஷ்டப்படுமா, அது நல்லது தானே அதில் ஒரு பிளானை பண்ணி செய்கிறது. அப்போ சொல்லிட்டாரலாம் இந்த சீதன கீதன கதையெல்லாம் இது கதைக்கக்கூடாது. சொல்லிடும். ஆனால் இருக்கே இன்னும் அதால இருக்காமே, இங்கேயே இருக்காமே, இங்கேயே இருக்கா. இங்கே இருக்கிறது எனக்கு பெரிய அதிசயமா தான் இருக்கு. இருக்கா கேட்குறாங்களா என்ன கொடுப்பீங்க சீதனத்துக்காக நிறைய சீதனம் கொடுக்குறாங்கன்னு எத்தனை பேர் சீதனத்துக்காக பொம்பளை கல்யாணம் கட்டி வராங்க. இங்கே எத்தனை பேர் இருக்கிறாங்க இங்கே இருக்காம், இப்பவும் இருக்காம். அப்போ பிள்ளைகளை தான் பொம்பளை பிள்ளைகள் நல்லா கிழிக்குதெல்லாம். இப்போ என்னத்துக்கு சாந்தினியோட வணக்கம் வாங்கோ. இனிய காலை வணக்கம். வணக்கம். பசையோட பேசிக்கொண்டு அப்படியே இப்படி வந்தது. நானா இப்பதான் வாணியக்கா இணைந்தேன். என்றால நல்ல வெயில் வாணியக்கா இங்க எங்களுக்கு. இப்ப உங்களுக்கு பயங்கர குளிர் தெரியுமா பாத்தீங்களா? அந்த மாதிரி குழுவுல இருக்கிறோம் நாங்க குளிருக்குள்ள. எங்களுக்கு பேர் குளிர் அப்படித்தான் இருக்க விருப்பமா இருக்குது. ஆனால் இருக்கல உங்களுக்கு சரியான வெயில், எங்களுக்கு பேக் குளிர். ஆனா நீங்க என்னைய விட நாளைக்கு கூட போதும் எங்களுக்கு. அதேதான் எல்லா இடம் அதேதான், ஒரே வெதர் தான், ஒரே வெதர் தான். ஒன்றும் பண்ண முடியாது, செய்யறதான் வேணும். ஆனால் கடையிலுக்குள்ளே நிற்கிறவர்களும் கொஞ்சம் குளுமையாக இருக்குமென்னு நினைக்கிறேன். ஃப்ரீசர் எங்களுக்கு அங்கே ஏசி இருக்கு, ஏசி தான். அந்த மற்ற ஃப்ரிட்ஜ் ஃப்ரீசர் அவங்களுக்கு குறைவான்னு நினைக்கிறேன். எந்த நேரமும் நாங்க ஃப்ரெஷ்ஷா இருக்கணும்டா பஸ்ஸுல ஏறி போயிட்டு வந்திருந்தா பஸ்ஸுக்குள்ள ஏர் கண்டிஷன், அந்த ட்ராமுக்குள்ள எல்லாம் ஏர் கண்டிஷன் போட்டுருக்காங்க. நல்ல கூலா இருக்கும் வாங்கி போட்டு அல்லது சில சூப்பர் மார்க்கெட்டுகளுக்குள்ள போய் குத்து கொண்டிருந்துடணும், போய் இருக்கணும். இல்லாட்டி ஒரு சின்ன பார்சல் சாப்பாடு பார்சல் எடுத்து சமைச்சு எடுத்துக்கிட்டு பஸ்ல போய் வந்துருந்தா ஒரு சுத்தி வர. ஆனா இங்க எல்லாம் இல்ல, இங்க பஸ்களுக்குள்ள இல்ல, விண்டோ திறந்து விடுவாரு. ட்ரெயினுக்குள்ள இங்க இல்ல வைக்கதான். இங்க ட்ரெயினுக்கு எல்லாம் இங்க இருக்கு, ஏர் கண்டிஷன் இருக்கு போறாங்க. எங்களுக்கு இருக்கு, பஸ்ஸுகளுக்கே இருக்கு. ட்ரெயினுக்கு எல்லாம் பெருசா எல்லாம் ட்ரெயினுக்கே இருக்கத்தான் இங்க விண்டோ திறந்து விடுவாரு. பஸ்ஸுக்குள்ள விசிக்கு இருப்பாரு. எங்களுக்கு நல்ல ஏர் கண்டிஷன் போட்டு வெறும் பஸ் எல்லாம் கூலா இருக்கும். இல்லை ஆனால் இப்போ அப்படி போட்டாலும் இப்போ எந்த நேரமும் திறந்து போட்டுறதில்ல பஸ். அப்போ ஏசி போட்டும் பிரயோசனம் இல்லை தானே. டக்குன்னு பூட்டிடுவாங்க, திறந்து வச்சிருக்க மாட்டாங்க.
பஸ் ஸ்டாண்ட்ல எல்லாம் வந்து நின்றா 2 நிமிஷம் கூட நிக்காது பஸ். ஒரு நிமிஷத்துக்கு ஒரு பக்கத்துல ஒரு பக்கத்துல டக்குன்னு ஏறிடுவாங்க, கூட்டு போட்டு இங்கே இங்கே திருவிழாக்கு நிற்கிற மாதிரி தான் நான் நிற்கும் எங்கள் இடத்துல. அப்போ அதுக்குள்ளேயே செய்ய போட்டாருன்னு 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா பஸ் இருக்குதானே எங்களுக்கு. அப்ப அந்த டைமுக்கு தான் போய் நிற்பாரு. 1 நிமிஷம் தான் திறந்து மூடி டக்குன்னு எடுத்துரும் பஸ். எடுத்துட்டு நிக்காது. நல்ல நல்ல சர்வீஸ், பஸ் சர்வீஸ் எல்லாம் நல்லா. இங்கேயும் எங்களுக்கு மணிக்கா எல்லாத்துக்கும் எல்லாம் ஏசி போர்டு இருக்கு, எல்லா வாகனத்துக்கும் ஏசி இருக்கு. பொது வாகனம் எல்லாத்துக்கும் இருக்குது. இல்ல பொதுவா அது நல்லது, கூட நல்ல கூட இருக்கும். அதான் நமக்கு வீடுகள்ல இருந்து பக்தியை பத்தி எடுக்கிறது இல்லையா. நமக்கு ஏன் டென்ஷன் நாம கூட்டியில அதுக்குள்ள வேணும். தொகையில இருந்து அங்கே போயிட்டு சுத்தி கேட்டு சுத்திட்டு வரலாம். ஒரு நாள் டிக்கெட். சரியா பார்ப்போம். தினக்கவியை தாக்குவோம். 68 டிக்கெட் இப்போ ஃப்ரான்ஸுக்கும் போகலாம். இப்போ அரசாங்கம் கண்டிருக்காது. 28 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகளுக்கு மட்டும். ஜெர்மனியில் இருக்கிற எவ்வளவுக்கு 68 யூரோக்கு எடுத்தா ஃப்ரான்ஸுக்கும் போகலாம். ஆனால் எத்தனை ட்ரெயின் மாதிரி போகணும்? அதே டிக்கெட்லேயும் போகலாம். அதான் எத்தனை ட்ரெயின் மாதிரி போகணும்? போய் வரலாம். இப்போ இதில் பார்லிமெண்ட்டில் ஹஜ்ஜில் அப்ரூவ் பண்ணியிருந்தா அடுத்த மாதம் தொடங்கி அப்படி நடக்கும். ஆனால் அது அந்த குறிப்பிட்ட அந்த வயதுக்குட்பட்ட பிள்ளைகள், குறிப்பிட்ட வயசுக்குள்ள. ஆமாம், 28 வயசுக்குட்பட்ட. இல்லை அது சரி. ஆனால் இத்தனை ட்ரெயின் மாறி போகணும். பிரைவேட் பஸ்ஸுகள் குறைய காசு தான் எடுக்குது. போய் வர 48 ரூபா ஃப்ரான்ஸுக்கு. அது போய் வர்றது 68. பொதுவாக எல்லா இடம் போகக்கூடிய டிக்கெட் உண்டு இங்கே. ஒரு நாள் தானே? இல்ல இல்ல, ஒரு மாதத்துக்கு இங்க ஒரு மாதத்துக்கு நான் வச்சிருக்கிறது 58 ரூபா டிக்கெட். அது எல்லா ட்ரெயின்லயும் ஏறல. அது ஐசில ஏறலாது. அது 58 ரூபா. ஜெர்மனி ஃபுல்லா போய் வரலாம் நாங்க. நான் அதுதான் இப்ப கனகாலமா வச்சிருக்கிறேன். அந்த டிக்கெட் தான் வச்சிருக்கிறேன். 58 ரூபா. நகுலுக்கு 38 ரூபா. ராகவியம் டார்கெட் பண்ணி அங்க வந்தா அப்புறம் அது 10 நாளுக்கு தேவையில்லை தானே. வாணியக்கா அந்த அது கொண்டு திரிய ஆக்கள் போய் நான் லண்டன்ல இருந்து கெல்ல இருந்து வரைக்கும் என்னட்ட ஐடென்டியும் பண்ணி பார்த்தவங்க. எங்கட பேர்ல இருக்குதான் பேர்ல. ஆமா ஆமா ஐடென்டி கார்டு பார்த்தவங்க. இல்ல பாப்பாரு தானே, யாரும் போகலாம் தானே. எங்களுக்கு இங்க ஜெர்மனுக்குள்ள நாங்களே இந்த இதுக்கு பாக்குறீங்களா ஐடென்டி கார்டு. ரேமோல ஐடென்டி கார்டு பார்க்க மாட்டாங்க. காசு அது குளிச்சிக்க இருந்தாலும் ஓகே, அந்த வேலை செய்யற ஓகே, அது காசு கட்டுப்பட்டிருக்கான்னு பாப்பாங்க. ஓகேன்னா ஓகேன்னு விட்டுருவாங்க. இப்ப மூணுல இருந்து வரக்குல சர்வீஸ்ல காட்ட இருந்து வரக்குல அந்த உள்ளுக்கு தானே டிக்கெட் அடிக்கிறது. பக்காதுன்னா அது உள்ள போய் அடிங்க அப்படின்னு எங்களுக்கு தெரியாது. அப்போ ராகவி அதில் இருந்த பிள்ளைகிட்ட ஹெல்ப் கேட்டு அப்போ ஒரு பிள்ளை சொல்லுது, அடிக்காத இது நாங்கள் எடுக்கிறதும் இல்லை, இதில் பார்க்குறதும் இல்லைன்றார் ஒரு பிள்ளை. ராகவிட்டு இந்த வேலை ஒன்றும் வேண்டாம், ப்ளீஸ் ஹெல்ப் சொல்லி அந்த பிள்ளைகள் பண்ணி ஓடிட்டுதுகள். திரும்ப ராகவின் 2 பேரை கூட்டி கொண்டு போய் அது அடுத்த ஸ்டெப்பில் இறங்குறதுக்கு இடையில இது நடந்தது. அப்போ அடிச்சு பண்ணா தாண்டா அப்போ 10 யூரோ தாங்க இதில் பார்க்க மாட்டேன். நீ ஏன் எடுக்க போற? வேண்டாம் கடவுளே, நமக்கு இந்த வேலையே வேண்டாம். வாணியக்கா பஸ்ல டிக்கெட் செக்கர் ஏறுறது குறைவிங்க ஏறுவாங்க, குறைவு திட்டியான குறைவான டிராம் ஏறுவாங்க. இல்ல அவர் சொன்னவருக்கு பழக்கப்பட்ட இடம் தான் எந்த இடம். அப்ப அவர் சொல்லுவார் அப்ப இதுக்குள்ள வர மாட்டார், இந்த இடத்துல வர மாட்டாங்க அவங்க. அப்ப அவர் தானே இல்ல ட்ரெயின் தானே டிக்கெட் இல்லாம போய் எத்தனை பேர் செக்கர் வேறு எத்தனை. இப்ப முந்தினா கூட நான் பஸ்ல டிராவல்ல ஒரு நேரத்துல செக்கர் வந்துட்டேன். செக் பண்ணது நான் வருஷத்துக்கு 100 யூரோ. இல்லை அப்படி ஏன் போவான்ட்டு கேட்குறேன். ஏன் கள்ளமா போய் அவனை வேற ஒருத்தர் யாரு ஏறினாலும் ஐயோ எனக்கிட்ட வரானோ அதுக்குள்ள நாங்கள் அன்றைக்கு கேள்ல இருந்து வரைக்கும் வாங்கிக்க. எங்களுக்கு முன்னாலே ஒரு ஆப்ரிக்கன்ஸ் ஆள் இருந்தவர். அவர் டிக்கெட் செக்கர் வேற கேட்டார், உங்கள்ட்ட பார்ட்னர் காட்ட ஆகலாமோ, பார்ட்னரா வரலாமோ கேட்டேன். இல்ல எங்க பாட்டார் டப்பன் அடுத்த இதுல வாங்கிட்டு நல்ல காலம் எங்களுக்கு 2 பேருக்கு முன்னால செக்க நின்றவர். அவர் வந்திருந்தாருன்னா அன்றைக்கு 60 யூரோ பாட்டார். இப்ப உங்கள இன்னொரு ஆள் போகலாம் தானே. என்ன அப்படியே வாக்கல வரையணும் பாருங்களோ. சில
சில ட்ராவல் பண்ண பிள்ளைகள் அதிகம் கூட அப்படி அவருக்கு அப்படின்னா நீங்கள் சொல்லணும் பாட்டனா நீ வா ஒரு 20 euro வச்சுட்டு தான் நான் பாட்டனா ஆகிறேன் சொல்லலாம் இல்லை நான் என்ன எங்கட காசு உண்ட காசு என்ன எங்கட காசு இல்லையோ அப்போ இப்படியும் தெரியுறாருங்க மக்கள் துணிஞ்சேறிடுவினம் நாங்கள் ஏற மாட்டோம் சில பேர் துணிஞ்சேறிடுவாங்க வாணி இப்போ அன்றைக்கு பஸ்ஸில் ஒரு இஸ்லாமிய பெண் சரியா அந்த பிள்ளைக்கு 20-22 வயது தான் இருக்கும் அவர் நான் நினைக்கிறேன் என்னென்னா தாயின் ஐடியோ ஏதோ அது இப்போ அப்படி தான் இருக்க வேணும் காட்டு போட்டு நிற்க விட்டானே கெட் அவுட்டாண்டா கோவம் அது டிரைவருக்கு இவன் ஏதோ அடிச்சிருக்கிறா அவனுக்கு ஒரு டவுட் வந்துட்டுது அப்புறம் கூப்பிட்டு பார்த்தா அது ஆரியோ ஐடி இருந்துருக்கு இவட இல்லை அது இந்த அவமானம் இந்த பிள்ளை தேவையாண்டு பட்டுது எனக்கு அவனோட இறங்கிட்டார் உடனே இறங்கண்டு சொல்லி அப்போ அந்த ஜங் பிள்ளையே இப்படி பப்ளிக்கெல்லாம் வந்து செய்யுது எங்களுக்கு இங்க எனக்கு மாசத்துக்கு இந்த வருஷத்துக்கு 100 euro டிக்கெட் பஸ் டிக்கெட் வருஷத்துக்கு மாசம் எடுத்துலன்னா 39 euro ஒரு மாசத்துக்கு வருஷம் 100 euro லாபம் தான் அண்ணலாம் உங்களுக்கு அதான் எடுத்து வச்சிருக்கேன் வருஷம் பஸ்ஸில் போகிறவர்களுக்கு அன்றாடம் செய்பவர்களுக்கு அது ஓகே அடிக்கடி போய் வர வைக்க அடிக்கடி போவாங்க வேலைகளுக்கு போறது எந்த இடத்துக்கும் போகலாம் வரலாம் பிரச்சனை இல்லை தானே சரி செக்க கட்டாயம் ஏறினா தான் சந்தோஷப்படுவான் எடுத்து வச்சிருக்கேன் கவலைப்படுறது 100 ரூபா கொடுத்து 100 ரூபா கொடுத்து பஸ்ல போற மேலே சில கவலைப்படுவாங்க சில 100 ரூபா கொடுத்து ஆனால் கட்டாயம் டிக்கெட் எடுக்க வேணும் இல்லை என்னென்றால் அந்த தாயோ தகப்பன்னு செய்கிறத பார்த்தா நீ பிள்ளையும் பழக போகுது கள்ள வேலை அப்போ அது கூட அதானே அது அப்புறம் அதே அப்புறம் அதே தான் அது அப்பன் கோயில் ரெண்டு தேர்தலுக்கெல்லாம் எனக்கு சிரிப்பு வர்றது அடிப்பது தான் வர 8-10 சிவங்கள்னு சொல்லியிருந்தானே பலர் அப்படி தான் செய்யறது இங்கே இப்படி பார்த்துப்பட அங்கே நிற்பாங்க முன்னுக்குப்பா இல்லையாண்ட 10 மாங்கள் செய்கிறதெல்லாம் இங்கே இது அதை பார்த்து பிள்ளையும் நல்லபடியாக செய்யும் அப்போ கடவுளே சிரிப்பேன் யோ நீ சொல்கிற வேலை என்ன நன்றி வணக்கம் தினக்கவியை தாங்கோ சிவதர்ஷினி அவர்கள் நினைக்கின்றேன் வாங்க வணக்கம் அனைத்து பாம்பு உறவுகளுக்கும் இனி உற்சாகமான செவ்வாய் பொழுதின் வணக்கம். தினக்கவி 2174 சிதேஷ்ணி ராகவன் சுவிட்சர்லாந்திலிருந்து. ரோஜா மலரே மலர்களில் தனியழகு மலர்ந்திட புது மகிழ்வு, மலர்களில் தனியழகு மலர்ந்திட புது மகிழ்வு, மணந்தரு புது அரும்பு இனங்களும் பல இருப்பு, வண்ணத்தால் கட்டி போடும் வகை வகை அளவும் காட்டும் காலை நேர விழியீர்ப்பு கவலை மறக்க செய் மருந்து, காலை நேர விழியீர்ப்பு கவலை மறக்க செய் மருந்து, தோட்டத்தில் ராஜாவாட்டம் கம்பீர தோற்றம் கூட்டும், வாசனை திரவியமாக்க வளம் தரு செடியும் இதுவே, விழாக்கள் வருகை தரவே ஊன்ற நாட்சி அதிகமாகும், வாழ்த்தும் போதும் நீயே வழி அனுப்பும் போதும் நீயே, வாழ்த்தும் போதும் நீயே வழி அனுப்பும் போதும் நீயே, எத்தனை எத்தனை இதழ்கள் எண்ணி பார்த்திட இழுக்கும், எத்தனை எத்தனை இதழ்கள் எண்ணி பார்த்திட இழுக்கும், தேனிக்கும் மதுவை தந்து இன்பம் கூட்டும் மாயமென்ன, முட்கள் தாங்கிய தாயாள் மடியில் எத்தனை மலர்கள், முட்கள் தாங்கிய தாயாள் மடியில் எத்தனை மலர்கள், மலரும் பூமிக்கு மகிழ்வே ரோஜா மலர்கள் தானே, மலரும் பூமிக்கு மகிழ்வே ரோஜா மலர்கள் தானே. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். உற்சாகமான திங்கள் பொழுதின் ரோஜா மலர் எடுத்து வந்தார். வணக்கம் வாங்க. வணக்கம் அணி வணக்கம். எனக்கு பாமுகளுக்கும் தினம் ஒரு பாமு பிரிவு இன்றைய செவ்வாய்க்கிழமைக்குரியது 2028 வெள்ளிக்கிழமை. பாமுகத்தில் புதுமை கிடைக்கும் வெள்ளி நாள், விடியலில் 5ஆம் நாளாக பிறக்கும், அற்புதமான வெள்ளியாய் திலங்கும், குளித்து துப்புரவா சீலை கட்டி பூவும் பொற்றும் அணிந்தும் சிந்தனை கூட்டு பாடலுமாக இரவின் பாடலும் தேவாரமும் பஞ்சபுராணமும் இளையோர் பெரியோர் ஓசையும் இருகை கூப்பி இடம்பெறும், கோவில்களில் கும்பிடும்போது ஒரு உணர்வும் மன அமைதியும் மகிழ்வும் கிடைக்கும், நலன்காண நிறைவாய் முடியுமே இறைவனும் தந்து அருள் புரிவாரே. நன்றி வணக்கம். வணக்கம் 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 அணி. பாம்பு உறவுகளுக்கும் திருச்சிறுமைகளுக்கும் அன்பான காலை வணக்கம். பாமுக தினக்கவி 463. ஒரு நிமிடம் கேளுங்கள், ஒரு நிமிடம் கேளுங்கள், அன்பை கேட்டு பெறாதே
ஆசையை வளர்க்காதே. அன்பை கேட்டு பெறாதே, ஆசையை வளர்க்காதே. காதலை பிச்சை எடுக்காதே, யாருக்கும் காதலை பிச்சை போடாதே. காதலை பிச்சை எடுக்காதே, யாருக்கும் காதலை பிச்சை போடாதே. யாரையும் வற்புறுத்தாதே, வரும் வாய்ப்பை தவற விடாதே. யாரையும் வற்புறுத்தாதே, வரும் வாய்ப்பை தவற விடாதே. தேடும் போதெல்லாம் யாருக்கும் கிடைத்து விடாதே. தேடும் போதெல்லாம் யாருக்கும் கிடைத்து விடாதே. வலிந்து யாரிடமும் பேசாதே. வலிந்து யாரிடமும் பேசாதே. அவர்கள் உன்னை அடிக்கடி தொலைத்து விடுவார்கள். அவர்கள் உன்னை அடிக்கடி தொலைத்து விடுவார்கள். நம்மை காயப்படுத்த யாருக்கும் வாய்ப்பு கொடுத்து விடாதே. நம்மை காயப்படுத்த யாருக்கும் வாய்ப்பு கொடுத்து விடாதே. கொடுத்து விட்டால் பிறகு கவலைப்படுவதில் அர்த்தமில்லை. கொடுத்து விட்டால் பிறகு கவலைப்படுவதில் அர்த்தமில்லை. சிந்தனை சொல் செயல் எல்லாம் நேர்வழிப்பட வேண்டும். சிந்தனை சொல் செயல் எல்லாம் நேர்வழிப்பட வேண்டும். ஓர் வழி நின்று வாழ்ந்தால் சிறுபட வாழ்ந்திடலாம். ஓர் வழி நின்று வாழ்ந்தால் சிறுபட வாழ்ந்திடலாம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். தியான நடசனவர்களுக்கு ஏன் அந்த கவி வந்தது, நேவிஸ் சொல்வர்களுக்கு ஏன் இந்த கவி வந்தது? என்னத்தை எழுதுன்னு தெரியாம சும்மா வாழ்க்கை வந்து ஒரு நாள் கவியல்னா ஒரு கவி தலைப்பு நினைக்கிறது தலைப்பு இல்லை இல்லை நல்ல 2 பேரும் நல்லா இருந்தது. அதான் கேட்குறேன். அந்த தலைப்பு கேட்ட மாதிரி தான் எழுதுறீங்க. இல்லை இல்லை, ஏன் இந்த தலைப்பு இப்படி வந்தது உங்களுக்கு? ஏன் நான் வெள்ளிக்கிழமை இது நேற்று வாசிக்கிறவர்களை வச்சுட்டு மாறி நேற்று தந்துருக்கணும். இல்லைன்னா வெள்ளிக்கிழமை தானே கடைசியாக நடந்து. நேற்று திங்கட்கிழமை எழுதியிருந்தேன். நான் டேட்டை போட்டு பிறகு பார்த்தா அது மற்றதாக இருக்கும். நேற்று நான் தந்தது மனத்தை பறி தந்துட்டேன். நேற்று இன்றைக்கு தான் வெள்ளிக்கிழமை. நேற்று சரியா, பரவாயில்லையா? பாருங்க, நேவிஸ் பிள்ளை சொல்கிறேன். நானும் என்னத்தை எழுதுறது, என்னத்தை எழுதுறேன்னு பார்த்துட்டு நிறைய ஒரு தலைப்பொண்டு வேணுமா? நீ கவிதைகள் எழுதுறதுக்கு ஒரு தலைப்பு இருந்தா அதை பற்றி எழுதுறாங்க. அறிவுரைகளை எழுதுவோம். ஒரு நிமிடம் கேளுங்க, நான் சொல்றதை கேளுங்க. இப்படி இப்படின்னு செய்யுங்க. அன்பை காட்டாத, காதல பிச்சை போடாத, யார்கிட்ட பிச்சை எடுக்காத. காதல இதெல்லாம் ஒரு வாழ்க்கையில நடக்கிற ஒரு இதுதானே. காதல பிச்சை போடுகிறார்கள். இப்போ போடுகிறார்கள். இல்ல போடுகிறார்கள், போடாது என்று சொல்ல வேணாம், போடுகிறார்கள். இப்போ நான் விரும்பின ஒருத்தரை எனக்கு அடோலாக்கி பண்ணுறது, அப்புறம் ஃப்ரெண்டுகிட்ட சொல்கிறது, ஃப்ரெண்டாக எடுத்துடுவார் அவர். அப்புறம் 2 நாளைக்கு அவரோட அப்புறம் ஐடோலாக்கி. இப்படி தான் நடக்குது. இப்போ நீங்கள் சொல்கிற காதல் அந்த காலத்து காதல் இல்லை, இந்த காலத்து காதல். சரி, இப்போ யாரும் வந்து எங்களை தேடுவாங்க, கதைக்கு வச்சு தேடுவாங்க. தேடிக்கு அவங்க வைத்து கதைச்சிக்கணும்னா எங்களை துளைச்சிடுவாங்க. அவங்க தேவையில்லை, துளைக்கிறாங்க இருக்காங்க. இந்த காலத்தில் எங்களை உதவி விட்டுட்டு இன்னொரு ஆள் வந்து அவங்களோட சேர்ந்துருவாங்க. அவங்க என்ன இல்லை, சிலர் தாங்களே கதைச்சு கொண்டிருப்பார்கள். சரியா, எங்களை கதைக்க விட மாட்டார்கள். சரியா, கதைக்கு நான் எடுக்க ஏதாவது சொல்ல மட்டும் எடுக்க தானே. சரி, நான் சில நேரம் அப்படி இருந்துருவேன். கதைச்சு முடிங்கன்ட்டு அது கூடாது. இப்ப மற்ற பக்கத்துலயும் நம்ம கதைக்கிறது சந்தர்ப்பம் நான் பேசவே மாட்டேன். அப்படியே இல்லை, பேச்சு தமிழில் சொல்கிறது. நான் கதைக்க உன்னுன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? அது அப்படி சொல்கிறேன். நான் கதைக்க உன்னுன்னு நான் அந்த மாதிரி சொன்ன மனுஷன் என்ன கதைக்க ஒரு கருத்தை நாங்கள் வெளிக்கெடுத்துக்கலாம். அந்த கருத்தை நாங்கள் சொல்லணும்னு வரைகளை அவையில் கதைச்சு கொண்டு வந்தால் நாங்கள் அதை மறந்தே போயிடுவோம். சொல்ல இல்லாமல் இருக்காது. அதுதான். அப்போ அது சிலருக்கு கண்ட விஷயத்தையே பேசிக்கிறோம்னா இந்த வார்த்தையெல்லாம் அடிபட்டு போயிடும். அதெல்லாம் பேசாத துளைச்சிடுவாங்க, எங்களை துளைச்சிடுவாங்க. இல்லை, அதுதான் கதைக்கு வரைக்கும் கொஞ்சம் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு பிறகு நாங்கள் கதைக்கலாம். ஒன்றும் செய்யலாது. அவர்கள் அப்படித்தான் நாங்கள் நினைச்சோம்னு சொன்னால் நாங்கள் நான் ஜெயமலர் பாருன்னு அப்படியே ஜெயமலர் கூப்பிடுவாங்க. ஜெயமலருக்கு என்ன டைம் ஆளுக்கு வேற அப்படி அழிஞ்சு கொண்டிருக்கோம். ஏதாவது ஒரு நல்ல விஷயத்த சொல்ல எடுக்க திடீரென்று உள்ளுக்கு போது தான் தன் விஷயத்தை சொல்லி கொண்டு போய் நான் அப்படியே விட்டுடுவேன். அதை பாகவத்துல நிறைய நடக்குதுங்க.
இல்லை பாம்பு மட்டும் இல்லை, அது எல்லா இடமும் தான். இப்போ ஒரு ஃபோன் வந்தாலும் அதான் நடக்குது. ஃபோன் வந்தாலும் அந்த பக்கம் இருக்கிற என்ன கேட்குறோம் தெரியும், என்னடா இங்காலே கழிச்சு கொண்டு இருப்பாரு அல்லது அங்காலேயே கழிச்சு கொண்டு இருப்பாரு. விட மாட்டேன் மற்ற கருத்துக்களை வச்சிருந்தாலும். அப்போ என்னைக்குள்ள அது தெரியல, அவரெல்லாம் கொஞ்சம் திருந்து தான் வேணும். சில நேரம் நான் நேரம்னா அவரை கதைக்க விட்டுட்டு அப்படியே இல்லை அவரை நிறைய வேலை பார்த்துருவேன். ஏடா நாங்கள் கதைக்க தேவையில்லை தானே, அப்போ நீங்கள் கதைங்கன்னு போட்டு உள்ள பிளேட்டெல்லாம் கழுவி சமையல்லாம் முடிச்சுட்டு கூட்டி கொண்டு சரி ஓகே அப்போ வாணி சொல்லுங்க நாங்கள் தண்டிக்க உறுதிக்கல தானே. அதிகம் பேசுகிறவர்கள விஷயம் இல்லை வாணி, அந்த படிவாக கேட்டுக்கொண்டு அவதானமாக இருக்கிறவர்கள் தான் உண்மையாக விஷயம் உள்ளவர்களாக இருப்பார்கள். என்ன அதிகம் பேசுகிறவர்கள விஷயம் இல்லை, கிளம்பிக்கொண்டே இருப்பார்கள். இல்லை அதிகம் பேசுகிறவர்களுக்கு 100 சொல்லுவார்கள். அது இந்த இந்த அடிப்படையில் பார்த்தா. ஆனால் மற்றவனுக்கும் அறிவு இருக்குத்தானே, அவனும் கதைக்க வீடெல்லாம் தானே என்று சிந்திக்கிறது குறைவு. பாமுகத்திலேயே சிலர் இருக்கணும் கதைச்சோண்டு கேட்கடையில வந்து குழப்பி அப்படியே வேறு பக்கத்துக்கு செய்திருக்கிறாங்க இருக்கும். அவங்களே யோசிக்கணும் பாருங்க, நம்மள கதைக்கையே விட மாட்டாங்க. அதுதான் சொல்ல வாங்க நாங்கள் திசை திருப்புறது. அது தெரியல. நான் உண்மையில் 3 தலைப்புகளுமே சிறப்பு. ரோசா மலர் எடுத்து வந்திருந்தார், சிறப்பாக இருந்தது. மரங்கள்ல இருந்து உண்மையில அது அந்த காலை நேரத்தில் அழகா பூத்து நிற்கும் வீட்டு. அந்த செவ்வரத்தையும் இருக்குது, இதுவும் இருக்குது. இப்போ இந்த இனி போனால் அப்படி வாந்து சோந்து அப்படி இப்போ சரியான மேலே வர அந்த பொருள்கள் எல்லாம் வாடி. நான் காலையில் தண்ணி விட்டுட்டு வந்தது, இப்போ இனி மத்தியானம் போனால் அப்படி வாடி போயிருக்கும். பின்னரம் அது பாத்துக்கு வைக்கிறது உடனே பார்த்து உடனே செய்யணும். அதுக்கு தண்ணி உறிஞ்சாது, கொஞ்சம் தண்ணி எப்படி முகர்னாலும் அடிக்க விடத்தான். நிலத்தில் அது விடத்தான். மற்றது இந்த தக்காளி உருளைக்கிழங்குலாம் அப்படி சத்து போயிட்டுது, கறி போயிட்டுது. எனக்கு தக்காளி இந்த முறை வைக்கல, உருளைக்கிழங்கு நல்லா நிக்குது. மதாளிச்சு அன்றைக்கு மோண்டு அவசரத்துக்கு பிடிங்கினா வெட்டி எல்லாம் கொண்டு வந்தது. மத்தாளிச்சு நல்ல தமிழ், மத்தாளிச்சு நிற்குது. எனக்கு வளமே இந்த நேரம் பூக்கத்து வாங்கிறோம். ஜூலையில் நான் பிடிங்க எடுக்கிறேன்னா, ஆனால் இந்த வருஷம் சோர்ந்து போய் நிற்குது வெயில்ல பாவம். இல்லை அது பூக்கணும், வெள்ளை பூ கொண்டு வரும். பூத்த பிறகுதான் ஒரு காய் மாதிரி வரும், அதுக்கு அப்புறம் பிடுங்கணும். நான் இந்த முறை சிறவளை லேட்டாக போட்டேன்னு தெரியல, இல்லாட்டி ஜூலையில் நான் எடுக்கிறேன். ஒரு 2-3 தான் போட்டேன். போடவே இல்லை, போன வருஷம் தான் நம்மளுக்கு நான் இந்த முறை ஒன்றுமே தான் நடையில. அதான் நான் வந்தேன். இல்லை ஆனால் சிலர் சொல்லுவாங்க அந்த தோலை போட்டு தான் தங்களுக்கு வந்து. ஆனால் எனக்கு நம்பிக்கை இல்லை, நான் தான் போடுறேன். அந்த தோல்ல இந்த முளை மாதிரி வந்து முளை மாதிரி அதை போட்டா வேணும். நாங்கள் முளை வந்துட்டு அப்படியே சீவி போட்டு அப்படியே கொண்டு கொட்டி விட்டோம்னா சில நேரம் வருதான்றது தெரியல, நான் பெருசாக வர இல்லை தான். வெங்காயம் நல்ல பெருசா வந்திருக்கு, எல்லாம் வளமையா சின்ன சின்ன வெங்காயம் தான் பாரு. இந்த மாதிரி கொஞ்சம் நாங்கள் கடையில வாங்குற வெங்காயம் மாதிரி பெருசா. ஆனா ஒரு வெங்காயத்துல எத்தனை வெங்காயம் வரும்? ஒண்டா வரும், அப்படி அப்படியே சேர்ந்து வரும், ஒரு 5-6 சேர்ந்து வரும், கூட வரும். அந்த பெரிய வெங்காயம் ஒன்றுதான் வரும், அந்த பெரிய அஞ்சு வெங்காயம். பீட்ரூட் சுத்த வேஸ்ட் அதை ஒன்று கொண்டு தான் வர இல்லை. எனக்கு போட்டு நல்ல இலையெல்லாம் வந்து நிக்குது, நல்ல பொருட்கள்லாம் நிக்குது. அது எத்தனை நேரத்துக்கு பிறகு புரிஞ்சலாம் சட்டிக்குள்ளையா? பெரிய வெஜிஃபார்ம் பெட்டி இருக்குதான் பெருசு, அதுக்குள்ள மண் போட்டு ஒரு 10-15 2 கொட்டை கூட அப்படியே முளைச்சிட்டு அப்ப வரும் முடிவா. சும்மா கூட தேவையில்லாம முளைச்சிட்டது. சும்மா அது போன வருஷம் வாங்கின கொட்டை பேக்கெட். அப்ப அது கொஞ்சம் மலரட்டும் போடுங்களா, ஒரு கொஞ்சம் உயரத்துக்கு வரணும். அது கொஞ்சம் உயரத்துல வரணும். இப்பதான் 4-5 குழுந்தெல்லாம் வந்து அப்படியே வந்துகிட்டு இருக்கு, 10-15 நிக்குது. அப்ப கொஞ்சம் லேட்டா ஒரு பெரிய வெஜிஃபார்ம் வெட்டி அதுக்குள்ள ஜூலை முடிய ஆகஸ்ட்ல பாருங்க. ஆகஸ்ட்லாம் பாக்கணும். சாந்தினி வாங்க. வணக்கம். மூவரும் கவிதைகள் சொல்லி கேட்டிருந்தேன். ரோஜா மலரை ராஜகுமாரின்னு சொல்லி ரோஜா பூண்டாலா கூட வந்திருந்தார் சுதர்ஷினி அவர்கள். நேவிஸ் அவர்கள் தற்போது செய்ய வேணும், இது செய்யக்கூடாது என்று சொல்லி தனது கவிதைகளை கொண்டு வந்தார். அவ்வியார் சொன்ன மாதிரி ஐயமிட்டும் ஏற்பது நிகழ்ச்சி என்று சொன்ன மாதிரி தான் இன்றைக்கு அவர் சொல்லி இருக்கிறார். ஆனா பிச்சை கொடுத்து சாப்பிடணும்னு சொல்லப்படுறது, ஆனா ஏற்பது நிகழ்ச்சி என்று ஐயர் சொல்லியிருக்கார். இவர் ரெண்டும் பிச்சை எடுக்கிறதும் கூடாது, போடுறதும் கூடாதுன்னு சொன்னீங்களா? நான் காதல் பிச்சை போடாது,
காதலை பிச்சை காதலை கொடுத்தாலே பிச்சை போடாது. ஓகே ஓகே யாரும் காதலை கேட்டா பிச்சையும் எடுத்து காதலுக்காக பிச்சை எடுக்காது, காதலை பிச்சை கேட்டுவாங்க. அது மனுஷனுக்கு வரணும். என்ன காதலை பிச்சை கொடுக்காது. ரெண்டு நடக்குறேனுங்க, ரெண்டு நடக்குது. என்ன காதலின்னு சொல்லி கலைக்கிறதும் ஒன்றுதான். காதல் கைவிட்டு இன்னொருத்தருக்கு கொடுத்ததும் இருக்குதான், பிச்சை போட்டதும் அப்படியெல்லாம் இருக்கு இப்ப. ஆனா இப்பவும் அந்த பிச்சை எடுக்கிறது இருக்குதானே ஊர்ல, என்ன இருக்கா? கடைகள் எல்லாம் அப்படி திரும்பி நம்ம ஒரு கடையெல்லாம் போய் வீடுகளுக்கு வர குறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் இந்த அளவுக்கு ஒரு தடவை வரையில வீடுகளுக்கு வீடுகளுக்கு வாரது வீடுகளுக்கு வரதுதானே, வெள்ளிக்கிழமை வீடுகளுக்கு எல்லாம் வரும். இப்ப ஆக்கள் திறக்கிறது இல்லை, இப்ப கேட்டுகள் தானே எல்லாம். முதல் அப்படி ஓப்பன் ஆயிருக்கு, மூணு நுழைஞ்சிடுவார்கள். அப்ப இப்ப என்னென்று சொன்னால் பிச்சைக்காரர்கள் மாதிரி வந்து களவெடுத்து போனவர்களால திறக்கிறது இல்லை. இப்ப கோயில் வாசல்கள் இல்லாத வீட்டுல நாய்கள் நிக்குதானே முன்னுக்கு, அப்ப நாய்க்கு பயத்துலயும் கிட்ட தியானடேசன வாழ்ந்த கவிதையும் கேட்டிருந்தேன். அவ வெள்ளிக்கிழமைக்கு எழுதினா, அன்றைய செவ்வாய்க்கிழமைக்கு பொருத்தமா தான் இருக்கு. தியானடேசன் அவர்களே வாழ்த்துக்கள், மூவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நன்றி வாணியக்கா, உங்கள் படிக்கும் நன்றி. நன்றி, வணக்கம். மூவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். தொடர்ந்து வர மூவரையும் அங்க 4 பேர் வருவீங்க, ஒரே 50 இங்க 3 பேர் வாரீங்க. ஆனா உங்களுக்கு கவிதை டக்டக்குன்னு வருது எழுதுறதுக்கு. தலைப்பு தான் வருது, தலைப்பு கண்ணுக்கு முன்னால் இருக்குதுன்னு பார்த்து அது வந்துடும். ஒரு வசனத்தை துவக்கி போட்டா அடுத்த வருஷம் தன்னால வந்துடும். ஒரே பிரச்சனை இல்லை, எழுத்துக்கு பஞ்சம் இல்லை உங்களுக்கு. நான் பயத்துலையும் தான் இருந்தேன் கவிதை எழுதுறது. என்ன இவ்வளவு காலம் வீணாக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன் நான். இப்ப வந்த கொஞ்ச காலத்துக்குள்ள இவ்வளவு கவிதை எழுதிட்டீங்க. ஆனா நீங்க கொஞ்ச காலத்தை வீணாக்கிட்டீங்க கூட கவிதை எழுதாம. சொல்லிக்கிட்டே ரெண்டு எழுதுறதுதான் ரெண்டு எழுதலாம் தானே. அந்த பொறிச்சொல்ல வச்சு நீங்கள் கவிதை எழுதலாம். அந்த பொறிச்சொல் வருது தானே, அதை வச்சு கவிதை எழுதலாம். நீங்க சொற்களுக்கு எடுக்கலாம், பசைய வச்சு எடுக்கலாம். சில நேரங்கள்ல அப்படி எடுத்துருக்கேன், பொறிச்சொல்லை வச்சு கவிதை எழுதிருக்கிறேன். ஏன்னா தலைப்பு தான் சரியான கஷ்டம். தலைப்பு தெரிஞ்சா அதுக்கேற்ற மாதிரி தலைப்பு கிடைச்சிட்டோம்னா டக்குன்னு வசனங்கள் வந்துடும். ஆனா இப்ப பொறிச்சொல்ல வச்சு ஜெயநாடு செய்யற நிகழ்ச்சி உண்மை நல்லா இருக்கு. அதுவும் அது ரெண்டு தந்துட்டு அந்த பொறிச்சொல் வடிவில் தருவாரല്ലോ. நேற்று தந்து எல்லாம் நல்லா இருக்காது. கண்டுபிடி அது நல்ல ஐடியா, நல்ல ஐடியாவும் இது. என்ன கொஞ்சம் மூளையை குழப்ப வேணும், அது செய்யற சும்மா இல்லை. ஏண்டா தெரியவன் மாதிரி இருக்கும், சிலருக்கு கொஞ்சம் குழப்பி தரவுகள் வந்து அமையும் 2 உண்டு அவரும் பதில் உண்டாரும். நல்ல ஐடியாக்கள். வராது அந்த நேரம் யோசிக்கணும், படத்திலிருந்து யோசிப்பேன் பிடிக்க வந்து எழுதிக்கோ. மறந்துடும். நானும் வச்சுட்டு மறந்துடும். அதுக்கு என்ன சமைச்சு கொண்டு யோசனை வரும். அதுல என்ன பெண் பெஞ்சலோட நிற்க போறோம், குளிக்கக்குள்ள வரும் ஒரு யோசனை, பெண் பெஞ்சலோட நிற்க போறோம். ஆனால் நீங்கள் சொல்கிற சரி, நான் அநேகமாக கரையத்துக்குள்ள யாராவது நான் சொல்லிவிட்டு அதை நோட் பண்ணி வச்சிருவேன். இல்லை பெண் நம்ம இதுவும் இருக்கிற வழினால எனக்கு காலம் ஒரு சொல்லு வந்தது. நான் சின்ன எழுதுறதுல ஒரு சொல்லு வந்தது. நான் இப்போ சொல்கிறேன் உங்ககிட்ட, நீங்கள் வேலை முயற்சித்து பாருங்க. நாங்கள் சாப்பிட்ற ஒரு உணவு பொருள், சரியா? சாப்பிட்ற ஒரு உணவு பொருள் நாங்கள் கொண்டை பார்த்துட்டு அதை பார்த்தேன் என்று சொல்லுவோம். ரெண்டும் ஒரே சொல்லாதான் வரும். சிந்தனையில் வந்ததா? நான் சிந்தனை எழுதும் போது எனக்கு அந்த சொல்லு வந்தது. சரி, இப்படி ஒன்று சொல்லி பார்ப்போம். நாங்கள் சாப்பிட்ற ஒரு பொருள் இன்னொரு உலகத்திலாம் பரந்திருக்கிற பரந்து கிடக்கிற ஒன்றை பார்த்துட்டு நாங்கள் இதை பார்த்தோம் அப்படின்னு சொல்லுவோம். உலகத்துல பரந்திருக்கிறது அதிகமா எல்லா இடங்கள்லயும் இருக்குது. அது சாப்பிடுற சமையல், அது சாப்பிடுற சமையல். நாங்க முதல் தடவை தான் சாப்பிடுறது. நாங்க பரந்திருக்கிறது. அப்ப நான் ரெண்டும் சேர்ந்தா ஒரு 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 இதானே வரும், ஒரு பதில் தானே வரும். ரெண்டுக்கும் ஒரு சொல்லி தான் வரும். சின்ன எழுதும் போதுதான் எனக்கு காலமே அந்த சொல்லி நினைப்பு வந்து டக்கண்டி யோசிச்சு போகலாமே. அப்பம் அப்பம் அப்பம்
பறந்திருக்கிறது. பறந்துருக்கிறதுன்னா சரி. வானத்துல பறந்திருக்கு. உலகம் வானத்துல இல்ல சும்மா எல்லா இடமுமா? எல்லா இடமும் அதிகமா எல்லா இடத்துலயும் அது இருக்குது. சாப்பிட்றது முதன்மை சாப்பாடோ அல்லது நாங்க சும்மா சிக்கன் மாதிரி சாப்பிடுவோம். இப்படி எல்லாரும் மீட் பண்ணி நீங்க தான் சாப்பிடுவீங்க, நாங்களும் சாப்பிடுவோம். வடை இல்லை, சூளம் வெடி சாதம், இடியப்பம் உலகத்துல நாங்க பார்க்கறது பார்ப்பது நிலா, முகில், வானம். வணக்கம், வாங்க. குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன். பத்மினி கமலாந்தனர்களே முடிஞ்சு வந்தது. வணக்கம் இருக்கு. நீங்க விட வந்துட்டுதா? நான் பாமுகம் போட்டு விட்டு இருந்தேன்னா இப்ப ஜூமுக்கு வந்து